வெல்கம் டு சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது COA, அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ், அது எதுக்காக படிக்கணும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருமே இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டில் தான் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்டில் கம்ப்யூட்டர் எப்படிலாம் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி ஆன் பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரி யூசஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம எந்தெந்த வகையிலலாம் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைக் கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி, அது யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்லேருந்து அதோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எல்லா இடத்துலையும் இப்போதைக்கு நம்மளுக்கு பயன்படுறது MS ஆஃபீஸ், MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட், MS ஆக்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கே போனாலும் அது நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஸோ எந்த ஏரியாவுக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் படிக்கிற விஷயங்கள், இந்த எக்ஸாமில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்நெட்டில் பற்றி படிச்சுக்கலாம். ஸோ MS ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா MS வேர்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, நீங்கள் யாருக்காவது உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட யாருக்காவது இன்விடேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், உங்களோட ஃபோட்டோகிராஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணணும், உங்கள் சர்டிஃபிகேட்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அப்போ வந்து MS பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ரெகுலர் லைஃப்பில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் அன்றாட செலவுகளை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்களை நோட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த MS ஆஃபீஸுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 4-5க்கு மேலே உங்களுக்கு இருக்குது. இமெயில் செக் பண்ணுறது, MS அவுட்லுக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது, அது எதுக்கெல்லாம் பயன் தரும், எல்லாமே இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதோட சர்டிஃபிகேஷன் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC எக்ஸாமுக்கு. ஸோ முன்னாலாம் TNPSC எக்ஸாம் வந்து நம்ம எழுதி நம்ம பாஸ் ஆகி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆன வாட்டி ஒரு ப்ரமோஷனுக்காக, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அடுத்த லெவல் எக்ஸாம் போகிறதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த இயரில் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு மேண்டேட்ரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Group 2 ஆகட்டும், Group 1 ஆகட்டும், Group 4 ஆகட்டும், எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் இந்த COA சர்டிஃபிகேஷனுங்கிறது கம்பல்சரி இருக்கணும். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து 10th இருக்கணும், டிகிரி இருக்கணும், டைப் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த COA சர்டிஃபிகேஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த எக்ஸாம் TNPSC அப்பியர் ஆகிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை தாண்டி, இந்த சர்டிஃபிகேஷனை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பேங்க் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், SSC இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாலும் சரி, அந்த வேலைக்கு போனாலும் சரி, ஸோ இதில் படிக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக உதவும். ஸோ TNPSC இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இது எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டில் இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அதோட வெப்சைட் டீட்டெயில்ஸை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ தற்சமயம் அது ஓப்பனில் தான் இருக்குது. நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு. ஸோ அது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி 20 days கிட்ட ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் அப்பியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்டு, டைப்ரைட்டிங் எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் உங்களுக்கு லோயரோ ஹையரோ, தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த 2 சர்டிஃபிகேட்டோட வித் அட்டஸ்டேஷனோட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் இதுக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்தது ஆகஸ்ட்டில் இல்லை அக்டோபரில் எக்ஸாம் வரும். ஸோ அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கனாலும் மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். ஸோ ஹார்ட்லி இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு 1 மாதம் டைமு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் எங்ககிட்டேருந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எங்ககிட்டே இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்லேருந்து போயிட்டுருக்கு. கம்மிங் வீக்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து மார்ச் எக்ஸாமுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தியரியிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து அடுத்து ரெக்கார்ட்லேருந்து மாடல் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து எப்படி எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ராக்டிக்கலை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் வைவா கொஷின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு ஈவினிங் டெய்லி ஆஃப்டர் 6 நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போனாலும் சரி, வீட்டுக்கு வந்த வாட்டி நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ இதுக்கான புக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் சொல்லிடுவாங்க. இருக்கலே கம்மியான அமௌண்ட் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்தீங்கன்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸோட ஃபீட்பேக்ஸ். ஸோ எங்களோட ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட 1-2 ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஐடியாக்காக எங்ககிட்ட கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் சேனலை செக் பண்ணிங்கன்னா 2-3 கிளாஸஸ்க்கான வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை எனி டைம் ரீச் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ளஸ் அதோட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.